Lesson 9, Applications of Integration, Creative Questions. First one, if f of x is a continuous function. If f of x is a continuous function on the closed interval a comma b and capital F of x is an antiderivative of f of x எல்லாம் கொடுத்துட்டாங்க. By second fundamental theorem of integral calculus எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா கிடைக்கக்கூடியது நம்ம என்ன எடுப்போம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுப்போம் வித் லிமிட் என்னது a to b. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணியாச்சுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அப்போ லிமிட் அப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வந்துடுது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி எதுவுமே வராது. இங்கே எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே எஃப் டேஷ் ஆஃப் ஏலாம் இருக்குது. ஸோ மற்ற 3 ஆப்ஷனும் வராது. செகண்ட் ஒன், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b and capital F of x is equal to integration of 0 to x f of u into du a less than x less than b ன்னு கொடுத்துட்டு இப்போ then by first fundamental theorem on integral calculus கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். அதாவது இன்டகிரேஷனுக்கு ஆப்போசிட் டிஃபரன்சியேஷன் தெரியும், டிஃபரன்சியேஷனுக்கு ஆப்போசிட் இன்டகிரேஷன் தெரியும். அப்புறம் இன்டகிரேட்டட் ஃபங்க்ஷனு, இது வந்து இன்டகிரேட்டட் ஃபங்க்ஷன் இல்லையா, போன சம்மில் அதானே பார்த்தோம். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடச்சிருக்குது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்குது. அப்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா எகெயின் என்ன கிடச்சிரும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா எகெயின் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். அப்போ இதுதான் கரெக்டு. என்ன வந்திருக்குது, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவறுதலாக கூட சூஸ் பண்ணிடக்கூடாது, கவனமாக பார்த்துக்கோங்க. இதுவும் போட்டுறக்கூடாது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சியும் போட்டுறக்கூடாது, கவனமாக பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தான், இன்டகிரேஷன் ஆஃப் a to b f of a plus b minus f of x into dx is equal to வந்திருக்கு இன்டகிரேஷன் ஆஃப் a to b f of x into dx. இது ப்ராப்பர்ட்டி தான், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டகரலில் படிச்சிருக்கிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரிண்ணா, அடுத்தது. ஸோ இதுவும் ப்ராப்பர்ட்டி தான், உங்களுக்கு தெரியும் என்னது, ஃபோர்த் ஒன். சரிண்ணா, integration of 0 to a f of x into dx plus integration of 0 to a f of 2a minus x into dx. இது நம்ம இப்படி நோட்டில் இப்படி கூட எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன், f of x plus f of 2a minus x into dx. சரியா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வராது, ஃபார்முலா தான் இது. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அதே ப்ராப்பர்ட்டியில் f of 2a minus x plus f of x இருந்தால் என்ன ஆகும், ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2a f of x into dx ஓட ஃபார்முலா என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of x plus f of 2a minus x into dx. இதில் when f of 2a minus x வந்து plus f of x கொடுத்துருக்காங்க இல்லையா, 2a minus x வந்து plus f of x, plus f of x வரும்போது integration of 0 to a f of x plus f of x into dx. சரிங்களா, அப்போ என்ன வந்திருக்கு, 2 into இருக்குதா, 2 into integration of 0 to a f of x into dx தான் கரெக்ட் ஆன்சர். மற்றபடி எதுவுமே வராதுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிதானே, அப்போ ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சேம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் என்ன வரும். ஸோ நான் இதிலே கரெக்ட் பண்ணிக்கிறேன், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் என்ன வரும், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் என்ன ஆயிரும், ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of x அடுத்தது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு dx. அப்போ என்ன ஆயிரும், 0 வந்துடும். அப்போ சிக்ஸ்த்து கொஸ்டினில் கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது, 0. அவ்வளோதான், வெரி சிம்பிள். செவன்த் ஒன், integration of a to b f of x
integration of a to b f of x into dx minus integration of a to b f of a plus b minus x into dx. அப்போ equal to integration of a to b f of x into dx அடுத்து minus integration of a to b f of x into dx. அப்போ equal to என்ன வந்திருக்கு 0. அப்படிதானே integration of இது first question அதானே பார்த்துருந்தோம். integration of a to b f of x into dx என்ன பார்த்தோம்? இவ்வளோத்துக்கு என்ன பார்த்தோம்? f of x தான் பார்த்தோம். ஸோ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்போ நம்ம கரெக்ட் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னது? செகண்ட் ஆப்ஷன். 7th ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன். 8th one, integration of 0 to a f of x plus f of a minus x. இது நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம் இல்லையா? இது நம்ம உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சொல்லி தந்துடுறேன். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துப்போம். ப்ராப்பர்ட்டி என்னது? we know that என்ன ப்ராப்பர்ட்டி? integration of 0 to a f of x into dx is equal to சரியா f of x into dx is equal to integration of 0 to a f of a minus x into dx. அப்போ அதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணியாச்சு என்ன வந்திருக்கு? integration of 0 to a f of a minus x the whole divided by f of a minus x plus என்ன வந்திருக்கு? இதில் f of x பதிலாக a minus x போடும்போது f of x into dx. இதை equation 2ன்னு வச்சுக்கலாம், இதை equation 1ன்னு வச்சுக்கலாம். நார்மலாக பண்ணுற மாதிரியே தான் பண்ணுறோம். ஸோ 1 + 2 போட்டுட்டோம் அப்படின்னா பொதுவாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போதே என்ன செய்யணும்? அப்ளை பண்ண முன்னாடி உள்ள கிவன் டேட்டாவை equation 1ன்னு எடுத்துட்டு அப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை equation 2ன்னு எடுத்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சுன்னா 2i is equal to integration of 0 to a என்ன வந்துடுது? f of x divided by f of x plus f of a minus x plus f of x divided by f of x plus f of a minus x into dx. சரிண்ணா? அப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும்? இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடுது? f of a minus x. ஸோ இந்த இடத்துல f of a minus x. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுது? f of x plus f of a minus x divided by f of x plus என்ன வந்திருக்கு? f of a minus x into dx. ஸோ தாராளம் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடுது? 2i is equal to integration of 0 to a dx. dx இன்டகிரேட் பண்ணால் என்ன வந்துடும்? x. லிமிட் யாரு? 0 to a. லிமிட் அப்ளை பண்ணுங்க. 2i is equal to a minus 0. therefore i is equal to ஆன்சர் என்னது? a by 2. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சம்மா இருக்குது. நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னது? a by 2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், வெரி சிம்பிள். 9th one, இது வந்து தேவையான ரிசல்ட் தான். சரிதானே? என்ன கேட்டுக்காங்க? i m, n is equal to integration of 0 to pi by 2 sin power m x into cos power n x into dx is equal to. அப்போ இந்த ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாஸை மெமரைஸ் பண்ணியிருக்கிறது நல்லது. அதாவது பேஜ் நம்பர் 117ல் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லி 4 ரிசல்ட் இருக்கு. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. sin power mx into cos power nx into dx is equal to. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னது? sin power mx into cos power nx into dx is equal to. அதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கு? சரிண்ணா? என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. i m, n is equal to அதானே கேட்டிருக்காங்க. i m, n is equal to n minus 1 by m plus n. n minus 1 by m plus n. 9th one. n minus 1 by m plus n. சரிதானே? இங்கே பார்க்கும் n minus 1 by m plus n. அப்போ into என்ன வந்திருக்கு?
im, n minus 2. im, n minus 2. இங்க im, n minus 1 இருக்குது. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், பேஜ் நம்பர் 117ல் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய ரிடக்ஷன் ஃபார்முலாக்கான ரிசல்ட்ஸ் தெரிஞ்சால் தான் இது செய்ய முடியும். தென் அடுத்தது 10th one, I m, n is equal to integration of 0 to 1 x power m into 1 minus x the whole power n into dx. x power m into என்ன இருக்கு சரிண்ணா? அதுக்கு என்ன ரிசல்ட்டு? I m, n is equal to n by m plus n plus 1 into I m, n minus 1. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? இதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரிண்ணா? n by, ஸோ செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் m byன்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா n minus 1 இருக்குது. அப்போ இதான் கரெக்டான ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்டான ஆப்ஷன். எனிவே இந்த ரிசல்ட்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. 11th one, the values of integration of 0 to infinity x power n into e power minus x into dx. அதுக்கப்புறம் இது என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? இது இந்த ஃபார்முலாக்கு பேர் என்ன? காமா ஃபார்முலா சரிண்ணே? நேரடியாக தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் வந்து n ஃபேக்டோரியல் சரிண்ணா? n ஃபேக்டோரியல். ஸோ செகண்ட் உள்ளதுக்கு ஆன்சர், ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் n ஃபேக்டோரியல், செகண்ட் உள்ளதுக்கு ஆன்சர் வந்து n minus 1 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு செகண்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபார்முலா தான், வேறு எல்லாத்துலேயும் பாருங்கள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இதில் n plus 1 இருக்குது, இதில் m ஃபேக்டோரியல் இருக்குது, இதில் n plus 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் வராது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், வெரி சிம்பிள்.